இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பிவட் டேபிள். பிவட் டேபிள் வந்து எக்ஸலில் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபங்க்ஷன். இந்த பிவட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நார்மலாக ஒரு டேட்டாவோ ஒரு டேபிளோ இருக்குன்னா அந்த டேபிளில் வந்து நிறைய காலம்ஸ் இருக்கும். காலம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து ஒரு டேபிள் இருக்குது. அதில் கண்ட்ரி அண்ட் சேல்ஸ் பர்சன், ஆர்டர் டேட் அண்ட் ஆர்டர் ஐடி அண்ட் அமௌண்ட்டுன்னு ஒரு 5 காலம்ஸ் இருக்குது. இப்போ இந்த டேபிளை வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 4-5 டேபிளாக மாற்றணும். அந்த 4-5 டேபிள் அதாவது எனக்கு அதுலேருந்து ஒரு இன்சைட் எடுக்கிறதுக்காக ஒரு 2-3 டேபிளாக மாற்றுறதுக்கு நான் நான் வந்து இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணுவேன். ஏன் 2-3 டேபிளாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ நான் கண்ட்ரி இருக்குது, கண்ட்ரியில் வந்து யூஎஸ் இருக்குது. நான் யூஎஸில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு சமேஷனாக எடுக்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பர்சன், இப்போ ஜான் ஒருத்தர் நேம் இருக்குது. அந்த ஜான்ற நேம் வந்து மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகுது. அந்த மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகிறது வந்து எனக்கு அதோட அமௌண்ட் வந்து சமேஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம வந்து சம் இஃப், கவுண்ட் இஃப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து பிவட் டேபிள் வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சமேஷன், கவுண்ட்டு, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பண்ண முடியும். நம்ம சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் இந்த ஒரு டேபிளே வந்து மல்டிபிள் அன்வெயிட்டட் கிராஸ் டேபிளாக மாறும். இந்த கிராஸ் டேபிளாக மாறும்போது அதுக்குள்ள இருக்க இன்சைட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதுக்காக இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்சர்ட்ன்ற ஒரு டேப்குள்ளே போனீங்கன்னா பிவட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிவட் டேபிளை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் என்ன கேட்கும்னா, டேபிள் ரேஞ்சு செலக்ட் பண்ண கேட்கும். இப்போ இந்த டேபிள் ரேஞ்சு நான் வந்து முன்னாடி காமிச்ச அந்த கண்ட்ரி, சேல்ஸ் பர்சன், சேல்ஸ், ஆர்டர் டேட்டு, ஆர்டர் ஐடி, அமௌண்ட், இதெல்லாம் வந்து என்னுடைய டேபிள் ரீஜியன் சொல்லிட்டு நான் கொடுத்தோடனே எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் வந்து எனக்கு சூஸ் த ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நாம் பார்த்த அந்த எல்லா காலம் இருக்கும். அந்த கண்ட்ரி, சேல்ஸ் பர்சன்ஸு, ஆர்டர் டேட்டா இந்த எல்லா காலம்ஸும் இங்கே ஷோ பண்ணும். கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரிப்போர்ட் ஃபில்டர், காலம் லேபிள்ஸ், ரோ லேபிள்ஸ், வேல்யூஸ். இப்போ ரோ லேபிள்ஸ், காலம் லேபிள்ஸ் இருக்கு, அந்த வேல்யூஸ் வந்து இருக்கு. இப்போ வேல்யூஸ்ன்ற இடத்துல எனக்கு அந்த சமேஷன்ஸ் வரும். இப்போ எனக்கு ரோ வைஸாக நான் வந்து சம் பண்ணணுமா, இல்லை காலம் வைஸாக சம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் வந்து அந்த காலத்தை வந்து இப்போ கண்ட்ரி, அமௌண்ட்ன்ற காலம் அங்கேருந்து ட்ராக் பண்ணி வேல்யூஸும் கொடுத்துட்டா எனக்கு வந்து அங்கே சமேஷன் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு ரோவில் வேணும்னா சேல்ஸ் பர்சன் வந்து ரோவில் கேட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து கண்ட்ரியும் வந்து ரோல கேட்டிருக்கேன். அதனால் என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜான் அண்டு அதோட கண்ட்ரிக்கு வந்து சமேஷனாக ஒரு வேல்யூஸ் வருது. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சம் இஃபோ கவுண்ட் இஃபோ பண்ணோன்னா நம்ம ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி அடிச்சுட்டு இருப்போம். இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு ஈஸியாக ஒரு டேபிளை வந்து மல்டிபிள் டேபிளாக மாற்றி அது அன்வைட்டடாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து இதை நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவும் மாற்றலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஃபார்மில் தான் வரும். அதை நம்ம வேணும்னா நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக மாற்றலாம். இது வந்து டேபிள் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம தேவையான இன்சைட்ஸை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்காக இந்த பிவட் டேபிளை யூஸ் பண்ணுறோம். இதோட இந்த பிவட் டேபிளோட மாடியூல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அதர் மாடல் ஆஃப் அட்வான்ஸ் எக்ஸல் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.